மாவட்டம் மோகனூர் வட்டம் செவிட்டுரங்கன்பட்டி நல்லுசாமி கவுண்டர் என்கிற கவிஞர் பதுமை செல்வன் ஒரு சொற்பொழிவு செய்கிறேன். கவிஞர் வாலி அவர்களுடைய பிறந்த நாள் 2025 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. அது சம்பந்தமாக கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களும் மற்றும் விழா குழுவினரும் மிகச் சிறப்பான முறையில் காவிய கவிஞரின் பிறந்த நாள் விழாவை கொண்டாட இருக்கிறார்கள். 15/10/2025 அப்துல் கலாம் முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய பிறந்த நாள் அன்று ஒரு நல்ல சொற்பொழிவை கவிஞர் வாலி அவர்களுக்காக இந்த திருநாளில் செய்கிறேன். கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் கவிஞர் வாலி அவர்களின் புகழை உலகம் முழுவதும் பரப்பி வருவதோடு தமிழ்நாட்டில் உள்ள மிகச்சிறந்த கவிஞர்களுக்கு விருது கொடுத்து பாராட்டுகிறார். அந்த விழா குழுவில் உள்ள முக்கிய பிரமுகர்களும் திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள், இலக்கியவாதிகள், தமிழ் பற்றாளர்கள், மாணவ செல்வங்கள், அது மட்டுமல்லாமல் கவிஞர் வாலியின் தீவிர ரசிகர்கள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். சென்னையில் உள்ள தியாகராய நகரில் கவியரசு கண்ணதாசன் சிலைக்கு அருகில் உள்ள PT ராஜன் கலையரங்கத்தில் இந்த விழா நவம்பர் மாதம் 1ஆம் தேதி மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை மிகச் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது. ஆக இன்றைக்கு இப்படிப்பட்ட விழா நடத்துவது சாதாரண விஷயம் அல்ல. பேஸ்புக் ஊடகத்தின் மூலமாகவும் யூடியூப் ஊடகத்தின் மூலமாகவும் என்னை உலக தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்திய பெருமை அந்த 2 ஊடகங்களை சாரும் பேஸ்புக் நிர்வாக இயக்குனருக்கும், பேஸ்புக் பணியாளர்களுக்கும், யூடியூப் நிர்வாக இயக்குனருக்கும், யூடியூப் பணியாளர்களுக்கும் இந்த நல்ல நாளில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர் பொன்னடியான் அவர்களை வளர்த்துவிட புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இருந்தார். கவிஞர் பொன்னடியான் அவர்களை திரைப்படத்துறையில் பாட்டு எழுதி வளர்த்துவிட இசைஞானி இளையராஜா இருந்தார். என்னை வளர்த்துவிட கவிஞர் பதுமை செல்வனை வளர்த்துவிட திரைப்பட தயாரிப்பாளர் சேலம் பரமசிவன் அவர்கள் இருந்தார். அவர்தான் என்னை திரைப்படத்துறையில் உதவி டைரக்டராக பல படங்களுக்கு பரிந்துரை செய்தார். அத்தோடு மட்டுமல்லாமல் நாமக்கல் மாவட்ட அளவில் கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலையில் எழுதப்பட்ட கவிஞர் வாலி அவர்களின் திரைப்பாட்டு முழக்கங்கள் என்ற புத்தகம் முதல் பாகம் நாமக்கல் மாநகரில் வெளியிடப்பட்டது. 2ஆம் பாகம் சென்னையில் கவிஞர் வாலி அவர்களின் பிறந்த நாள் விழா அன்று பாகம் 2 கவிஞர் வாலியின் திரைப்பாட்டு முழக்கங்கள் கவிஞர் பதுமை செல்வன் எழுதிய புத்தகம் கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலைக்குள் அதிகாரிகளால் தணிக்கை செய்யப்பட்டு அதிகாரிகள் படித்து பாராட்டப்பட்ட புத்தகம் கவிஞர் வாலியின் திரைப்பாட்டு முழக்கங்கள் என்ற புத்தகம். 350 பக்கம் கொண்ட புத்தகம். இரவும் பகலும் கவிஞர் வாலி அவர்களின் திரையிசை பாடல்களை திறனாய்வு செய்து எழுதப்பட்ட புத்தகம். ஆக இப்படி விழா மிகச் சிறப்பான முறையில் சென்னையில் நடைபெற இருக்கிறது. அனைத்து தமிழக பற்றாளர்களும் கவிஞர் வாலி அவர்களுடைய ரசிகர்களும் கலந்து கொள்ளும்படி கவிஞர் பதுமை செல்வன் மணியன்குளத்தில் பிறந்த கவிஞர். மணியன்குளம் என்றாலே ஒரு போதை வரும். மணியன்குளம் அந்த காலத்தில் பல மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் மணியக்காரர்களாக இருந்த குளம் மணியன்குளம் என்பதை பலர் மறந்துவிடக் கூடாது. மணியன்குளம்தான் பல ஊர்களில் இன்றும் நாட்டாமையாக, அதாவது தர்மகர்த்தாவாக இருக்கிறார்கள் என்பதை அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். கவிஞர் வாலியின் புகழ் வாழ்க. கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களின் தமிழ் பணி வாழ்க. தமிழ் மொழி வெல்க, செந்தமிழ் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.